அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்கிறேன். இப்போ என்னோடய வாழ்க்கையின் கதையை முதல்ல எங்கள் அப்பனோட இதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் இது அதனால் எங்கள் அப்பனோட இது வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய கருத்தை இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன், என்னை பற்றி ஏன் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட்ட ருசி எனக்கு தான் தெரியும். இப்படி இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் அடுத்தவங்களுக்கு. ஆனால் என்னோடய ருசி, என் நாக்கு ருசி எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி நான் பட்ட வேதனை, நான் பட்ட துன்பம் எனக்கு தான் தெரியும். எல்லாமே இன்பமும் துன்பமும் எனக்கு தான் தெரியும். அடுத்தவங்க என்னை தவறாக கூட, நான் இல்லைன்னா கூட தவறாக சித்தரிக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோடய வாழ்க்கை கதையை நானே சொல்லிவிட்டு நான் இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என் துன்பங்கள் எனக்கு தான் தெரியும். மற்றவங்க கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய கதையை நான் சொல்லும் போது எனக்கு இன்பமாக இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ வேதனைகள் பட்டேன் உலகத்தில். அப்படி தான் இந்த ஆன்மீகத்துக்கு என்னால் போக முடிஞ்சது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா ராயபுரம் இதில் தான், ராயபுரம் அந்த அப்புறம் கொத்தாசடின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு. எங்கள் அப்பா பஸ்ஸு டிரைவரு. எங்கள் அம்மா கம்பெனி வச்சுருந்தாங்க பொழுது, பெரிய லெவலில் கம்பெனி வச்சுருந்தாங்க. நல்ல வசதியான குடும்பம் தான் எங்களது. எங்கள் அப்பா தான் இன்னும் கூட எங்கள் சொந்த பந்தெல்லாம் ராயபுரத்தில் தான் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா பேர் கணேசன், எங்கள் அம்மா பேர் சகுந்தலா. அவங்களுக்கு 4 பசங்க பிறந்தது. 4 பசங்க பிறந்து இப்போ பொண்ணு இல்லையேன்ட்டு தவமாந்து திருவக்காடு நடம் பயணம் போயிட்டு என்னை பெற்று எடுத்தாங்க எங்கள் அம்மா. கஷ்டப்பட்டு அவங்கக்கிட்ட வேண்டுதல் வச்சு தான் என்னை பெற்று எடுத்தாங்க. அப்புறம் அம்மாவோட பேரை எனக்கு ஸ்ரீதேவின்னு வச்சாங்க. பேரை ஸ்ரீதேவி வச்சு என்னை 1 வருஷ காலம் முடிஞ்சது. எங்கள் அம்மாவுக்கு இன்னொரு குழந்த நின்றுது. இன்னொரு குழந்த நின்னவுடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கர்ப்பப்பையில் என்னவோ பிரச்சனை எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதோடு நான் துன்பத்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. எங்கள் அம்மா இல்லாதனால எனக்கு ரொம்ப துன்பமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆண்களுக்கு அந்த துன்பம் வராது, ஆனால் பெண்களுக்கு அந்த துன்பம் அதிகமாகிடும். அது அந்த துன்பம்லாம் எனக்கு முதல்ல எனக்கு தெரியாது. அந்த 10 வயசு வரைக்கும் என்ன துன்பம் நடந்தது என்ன நடந்தது, ஆனால் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அதெல்லாம் 10 வயசுக்கு மேலே தான் எனக்கு என்னென்ன கஷ்டம் நடந்ததுன்னு தெரியும். அது 10 வயசுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேன்னு அவ்வளோ எனக்கு நினைவு இல்லை. ஆனால் என்னை செல்லமாக பார்த்துக்கினாங்க, அது மட்டும் தெரியும். அந்த 10 வயசு வரைக்கும் நல்லா பார்த்துக்கினாங்க. எங்கள் அப்பா ஊருக்கு எங்களை இட்டுன்னு போயிடுவார். எங்கள் அம்மா ஜனங்கிட்ட எங்கள் அப்பா சேர்க்க மாட்டார் எங்களை. அது அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையோ தெரியாது. எங்கள் அம்மா வீட்டு ஜனங்கிட்ட எங்கள் அப்பா எங்களை சேர்க்க மாட்டார். எங்கள் அப்பா அப்படியே தூக்கின்னு போயிடுவார். எங்கள் சித்தியை எங்கள் அம்மாவோட தங்கச்சியை எங்கள் அப்பா 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கினார். எங்கள் அம்மாவோட தங்கச்சி. அப்போ ரொம்ப நாங்கள் அப்புறம் அதோட அந்த ஊரை விட்டு நாங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எருக்கஞ்சேரியில் நாங்கள் இருந்தோம். வேறு எங்கேயோ இருந்துருக்குறாங்க, ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் எருக்கஞ்சேரியில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும். எனக்கு 10 வயசு. அப்போ 10 வயசில் இருக்கும்போது எருக்கஞ்சேரியில் இருந்தோம். அப்போ தெரியும் எனக்கு. அதுலேருந்து தான் எனக்கு தெரியும். அதுலேருந்து எங்கள் அப்பா என்னை துன்பங்கள் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் சித்தியோட கொடுமைகள். எங்கள் சித்தி என்ன பண்ணுறாங்க, என்னை தொடப்பு கட்டிலே அடிப்பாங்க, நல்ல துணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்தே எனக்கு துன்பங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பயங்கரமான அந்த வயசுல 10 வயசுலேருந்தே எனக்கு நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. அப்போத்துலேருந்தே நல்ல உணவு கிடையாது. எல்லாமே இப்போ 4 பேருக்குன்னா எங்கள் அண்ணன் தம்பிக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி, எல்லாமே நான் தான் வேலையே பார்க்கணும். எல்லாமே துணி துவைச்சி போடுறதுலேருந்து சாமான் தைக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது அப்போ 10 வயசு குழந்தையிலேருந்தே நம்ம வேலை தான் பார்த்துன்னு இருக்கோம். எங்களுக்கு என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு வயசு பொண்ணு அவனை ஒன்றையும் கூட நிம்மதியாக விடலை எங்கள் சித்தி. என்ன பண்ணுவாங்க,
அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது. அவங்க பொண்ணு வந்து நல்ல மாதிரி பார்த்துப்பாங்க. என்னை வந்து அலட்சியப்படுத்துவாங்க. அலட்சியப்படுத்துனதுன்னா எனக்கு அவங்க பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டாங்கன்னா எனக்கு போட மாட்டாங்க. எனக்கு வந்து என்னை அடிக்கிறது தான் எங்கள் சித்திக்கு வேலையே. அடித்து தான் எனக்கு வந்து அங்கே வந்து வேலை பார்க்குறது, வீட்டு வேலை பார்க்குறது, எங்கள் அண்ணனுங்க துணி போத்துறது, அப்போயே அந்த 10 வயசு 16 வயசுக்குள்ளே இதெல்லாம் நடந்தது எங்களுக்கு. இதுதான் வாழ்க்கையே. கொடுமைப்படுத்துறது, சாப்பாடு கொடுக்காத கொடுமைப்படுத்துறது, ஏன்னா ஒரு மாதிரி கேவலமாக பேசுறது, தொடப்புக்கட்டையில் அடிக்கிறது, இந்த மாதிரி தான் எங்கள் சித்தி என்ன பண்ணின்னு இருந்தாங்க. நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் சாப்பாடு கொடுக்காது எனக்கு வந்து அவங்க பொண்ணுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடுங்களை ஒளிச்சு வைப்பாங்க. எதனாவது ஸ்நாக்ஸ் இங்கே வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை ஒளிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் சித்தி பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் வந்து அவங்க அக்காவோட வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து என்னை விட்டுட்டு பிறக்கும் அங்கே கொஞ்சம் காலம் இருந்தேன் நான். அவங்க தான் என்னை வளர்த்தாங்களே, நல்ல மாதிரி என்னை வளர்த்தாங்க. அவங்கள வந்து நான் தெய்வமாகவே நினைக்கிறேன். அவங்க வளர்ப்பு தான் இப்போது நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னே, நல்லொழுக்கத்தில் இருக்கிறேன்னா எங்கள் அண்ணியோட அக்காவோட இதுவில் தான் இவ்வளோ நல்லொழுக்கத்தில் நான் இருக்க முடிஞ்சுது. ஏன்னா அப்படி என்னை வளர்த்தாங்க. அவங்க ஒரு 3 வருஷம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் வந்து நல்ல தன்னொழுக்கத்தில் வளர்த்தாங்க என்னை. இப்போ வந்து அந்த மாதிரி வளர்த்து ஆளாக்கும் போது நிம்மதியாக இருந்தேன் நான் அங்கே. அவங்க வந்து அவங்க பொண்ணு மாதிரியே என்னை வந்து நல்லா இது பண்ணாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். நன்றி சொல்கிறது தான் என்னோடய இது. என் உணர்வெல்லாம் கலந்தவங்களே அவங்க தான். என் தாயை பார்க்கறதுக்கு பதிலாக அவங்கள நான் பார்த்தேன். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், நலமுடன் செய்வோம். அடுத்த பகுதியில் நான் அடுத்தது சொல்கிறேன். அன்பே சிவம். சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம், உலகத்துக்கு நன்மை செய்வோம்.